வெஜிடபிள் கேசரியா இல்ல ராஜ்மா கேசரியா, மெக்சிகன் கேசரியா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாமா? கேசரியா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ராஜ்மா ஒரு பவுல், ஸ்பிரிங் அனியன்ஸ் 1/4 கப், பெல் பெப்பர்ஸ் அதாவது எல்லோ கேப்சிகம் 1/4 கப், கிரீன் கேப்சிகம் 1/4 கப், ரெட் பெல் பெப்பர் 1/4 கப், பச்சை மிளகாய் 4, ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மொசரல்லா சீஸ் தேவையான அளவு, சப்பாத்தி 4, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு. கேசரியா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணியாச்சு. ரியலி ஹாட் நவ். தேவையான அளவு ஆயில், ஃபர்ஸ்ட் கிரீன் சில்லிஸ். இதுல கிரீன் சில்லிஸ் அண்ட் சில்லி பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கிரீன் சில்லிஸ்க்கு அப்புறமா நல்ல ஃபைனா கட் பண்ண பூண்டு. பூண்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் பிகாஸ் மெக்சிகன்ஸ் பூண்டு இல்லாம சமைக்கவே மாட்டாங்க. இது நான் முதல்லயே சொன்ன மாதிரி இட்ஸ் மெக்சிகன் டிஷ். கிரீன் சில்லிஸ் அண்ட் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஆல் தி வெஜிடபிள்ஸ் 1 by 1 போட்டுக்கலாம். இதுல ஆல் தி வெஜிடபிள்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் பெல் பெப்பர்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட் ஃபார் கேசரியா. இந்த கேசரியா என்னது இது பேரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? கேசரியாக்கு ஸ்பெல்லிங்க்கும் அந்த இருக்கிற ப்ரொனவுன்சியேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. QUESIDILLA. எல் ப்ரொனவுன்சியேஷன்ல வரவே வராது. எல் இஸ் அப்சல்யூட்லி சைலண்ட். ஸோ இன்ஃபேக்ட் இந்த கேசரியா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே எனக்கு 1 day ஆச்சு கத்துக்கிறதுக்கு. ஸோ இந்த பூண்டு அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒன் மோர் திங், பூண்டு ஃபிளேவர் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பச்சை வாசனை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஹாஃப் டன்னா இருக்கிறதப்போவே வெஜிடபிள்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பூண்டு அண்ட் சில்லிஸ் ஆல்மோஸ்ட் டன். அண்ட் பெல் பெப்பர்ஸ் 1 by 1. முதல்ல ரெட், எல்லோ. நல்ல ஃபைனா மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச மட்டும் நல்லா ஃபைனா கட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம கேசரியா பண்ண முடிச்ச பின்ன அது அந்த சப்பாத்தி மேல வச்சுட்டு ஏன்னா திரும்ப டாஸ் பண்ண போறோம். அந்த டாஸ் பண்றப்போ அது கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். பீசஸ் பெருசா இருந்ததுன்னா ஓப்பன் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஸோ ஃபைனா சாப் பண்ணீங்கன்னா இட் வில் பிளெண்ட் வித் த ராஜ்மா. அதனாலதான் ரொம்ப ஃபைனா சாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் கிரீன் கேப்சிகம். இந்த பீட்சா, பர்கர், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டிஷ்ஷஸ் எல்லாம் ரீசெண்டா நம்ம ஊர்ல ஃபெமிலியர் ஆகிக்கிட்டு வருது. இந்த கேசரியா இனிமே வரப்போகுதுங்க. பிகாஸ் இப்போதான் அந்த ஒரு ஃபீல் வந்தாச்சு. இந்த கேசரியா எப்படி இருக்கும், ஹவு இஸ் இட் மேட் அப்படிங்கிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க வீட்ல. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கிரீன், yellow, ரெட், ஆல் தி கலர்ஸ் பாசிபிள் இஸ் தேர். அண்ட் இந்த கேசரியாக்கு நல்ல நம்ம பொரியல் செஞ்சா எப்படி நல்ல சுண்ட ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு நம்ம ரைஸ்க்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆக வேண்டாம். கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருந்தாதான் அந்த கேப்சிகமோட எஃபெக்ட் இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். நெக்ஸ்ட் நான் ஸ்பிரிங் அனியன்ஸ் ஆட் பண்ண போறேன். ஸ்ப்ரிங் அனியன்ஸ் கூட ரொம்ப ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமான இன்கிரீடியன்ஸ் கேப்சிகம், அதாவது பெல் பெப்பர்ஸ் ஆல் தி 3 கலர்ஸ், அதுக்கப்புறமா ராஜ்மா, அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் அனியன்ஸ். இந்த 3 அப்கோர்ஸ் கார்லிக். இந்த 4 இன்கிரீடியன்ஸ் இல்லாம கேசரியா பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் ராஜ்மா. இந்த ராஜ்மாவை 12 hours அதாவது ராத்திரியே ஊற வச்சுட்டு மார்னிங் ப்ரெஷர் குக் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 15 to 20 விசில்ஸ் விட்டாதான் இந்த ராஜ்மா இட்ஸ் a tough சுண்டல் வெரைட்டி. அதனால நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ப்ரெஷர் குக் பண்ணிட்டு அந்த வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த பீன் ஃபுல்லா தெரியக்கூடாது. நல்லா மேஷ் பண்ணி குழஞ்ச மாதிரி இருக்கணும்.
கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கிட்டு ட்ரை பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட். நீங்கள் வந்து இந்த ராஜ்மா வேக வைக்கும்போது சால்ட் ஏற்கனவே போட்டிருந்தா அதை கால்குலேட் பண்ணி சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர். சில்லி பவுடர் ஆஃப்கோர்ஸ் ரிமெம்பர் நம்ம க்ரீன் சில்லிஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பைஸாக ஜோராக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நிறைய சீஸ் போட போகிறோம் அண்ட் ஆல்ரெடி ராஜ்மா இருக்கிறதுனால அந்த சுண்டல் வெரைட்டி அதுவே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆடட் ஸ்பைஸ் வந்து இன்ஃபேக்ட் இட் என்ஹான்ஸ் த ஃப்ளேவர். இது ஜீரா பவுடர். ஜீரா பவுடர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி அந்த பைண்டிங் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்பல்ஷன். அதாவது நீங்கள் நிறைய அந்த ராஜ்மாவில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி விட்டுருங்க. அஃப்கோர்ஸ் அந்த தண்ணியை நீங்கள் வந்து ரசம் வைக்கிறதுக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் சொல்கிறேன். அது ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நவ் திஸ் இஸ் டன். இது நம்ம இறக்கி வச்சிடலாம். இது இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இதே ஸ்டவ்வில் வந்து நம்ம தவாவை வச்சுக்கலாம். தவா வந்து கொஞ்சம் ஹையில் வச்சிடுறேன். இது வந்து பேசிக்காக சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு எப்படி சப்பாத்தி பண்ணுறோமோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தீஸை அதை வந்து திரும்ப நான் டோஸ்ட் பண்ணி இந்த ஃபில்லிங் வச்சு எப்படி ட்ரெஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்த கேசரியா. இப்போ இந்த தவா ஹீட் ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் வந்து நம்ம வந்து இந்த மொசரெல்லா சீஸை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மொசரெல்லா சீஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. செட்டார் சீஸ் இருக்குது, மொசரெல்லா சீஸ் இருக்குது, பீட்சா சீஸ் இருக்குது, பிளெயின் குக்கிங் சீஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ரெடி டு ஈட் சீஸ் இருக்குது. ஸோ வந்து மொசரெல்லா சீஸ் இஸ் பெட்டர் பிகாஸ் அந்த அந்த நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வரும் பாருங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு. ஸோ வந்து முடிஞ்ச மட்டும் மொசரெல்லா சீஸே வாங்கிக்கோங்க. ஸோ தவா ஹீட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு சப்பாத்தி வந்து மேலே போட்டுடலாம். அது வந்து ரோஸ்ட் ஆகிட்ருக்கும். இது நம்ம நார்மலாக கோதுமை மாவு பிசைஞ்சு சப்பாத்தி எப்படி செய்கிறோமோ அப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் ப்ரீவியஸாகவே வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இது வந்து பிளெயின் சப்பாத்தின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெக்சிகோவில் வந்து தி மேக் கார்ன் ரேப்ஸ். அதாவது சோள மாவில் வந்து சப்பாத்தி பண்ணி அதை தான் வந்து ரேப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கன்வெக்ஷனலாக வந்து நான் கோதுமை மாவில் வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னொன்று என்னென்னா ஸ்பினாச் ரேப்ஸ். அதாவது ஸ்பினாச் அப்படின்னா பாலக் கீரை. அந்த பாலக் கீரை வந்து நல்ல சுடு தண்ணியில் வந்து பிளான்ச் பண்ணணும். பிளான்ச் அப்படின்னா ஹாஃப் குக் பண்ணுறது. அதாவது சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் வேணால் அரைச்சி பாருங்களேன், அது ஒரு மாதிரி ஒலிவ் க்ரீன் கலர் வந்துடும். இதே பிளான்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த நல்ல பச்சை கலர் வந்து அப்படியே நம்ம வந்து ரீட்டைன் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பினாச் வந்து அதாவது அந்த பாலக்கீரையை வந்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்த உடனே அது வந்து மிக்சியில் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் கோதுமை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்பினாச் ரேப்ஸ், அதாவது பாலக் சப்பாத்தி. இதுவே வந்து டொமேட்டோ ரேப்ஸ் அப்படின்னு கூட விற்கிறாங்க. அதாவது டொமேட்டோ ரேப்பில் கூட இந்த கேசரியா பண்ணுவாங்க. அது எப்படின்னா அதே மாதிரி டொமேட்டோஸை வந்து பிளான்ச் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அது வடிகட்டிட்டு அந்த சீட்ஸ் ஸ்கின் எல்லாம் வடிகட்டி எடுத்த பின்ன அந்த பியூரியில் வந்து அதாவது அந்த பியூரியில் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணால் அதுதான் டொமேட்டோ ரேப்ஸ். இப்போ இந்த சப்பாத்தி வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்னொரு சப்பாத்தி கூட சைமல்டேனியஸாக ஹீட் பண்ணிடலாம். அதாவது நம்ம பிளெயின் புல்காஸ் பண்ணுறோம் பாருங்க, அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பண்ண வேண்டியது தான். One chapati is done. இப்போ தேவையான அளவு சீஸ் துருவி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சிம்மர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சைட் இன்னும் டோஸ்ட் ஆகணும், இந்த சைட் வந்து ஃபுல்லி டோஸ்டட். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிம்மர் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் ஆஃப் சீஸ்
சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் ஒன் இஸ் ஃபார் டேஸ்ட், இன்னொன்று வந்து நம்ம இன்னொரு சப்பாத்தி போட்டு சீல் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த சூடான சப்பாத்தி மேலே சீஸ் பட்ட உடனே அந்த இன்னொரு சப்பாத்தியை வந்து ஒட்டுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த கேசடியா ஃபில்லிங் எடுத்துகிட்டு நான் இது மேலே போட போகிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ண பின்ன another layer of cheese. அந்த ஃபர்ஸ்ட் லேயர் சீஸ் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சப்பாத்தி நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தி எடுத்துட்டு இது மேலே வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ரோல் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இல்லாமல் நல்லா கிறிஸ்பாக ஆகணும். இதில் ஆல்ரெடி சீஸ் வந்து நிறைய ஓவர்லோடடாக இருக்கிறதுனால திரும்ப எண்ணெய் போட்டு சுடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ப்ராப்பர் மீல், அதாவது நம்ம சப்பாத்தி பண்ணிவிட்டு சப்ஜி வந்து தொட்டுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இது வந்து அவங்க அது உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக சீஸ் போட்டு என்ஹான்ஸ் பண்ணி அப்படியே கடிச்சு சாப்பிட்றது தான். எல்லாமே வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதாவது இன்டர்நேஷ்னல் ரெசிபின்னு சொன்னால் கூட நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது, அவங்க மாதிரியே நம்ம இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகணும், ஸோ நான் திருப்பி போடுறேன். சைஸில் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் இஸ் ஊசிங் அவுட். ஸோ வெஜிடபிள் கேசடியா இல்லை ராஜ்மா கேசடியா, மெக்சிகன் கேசடியா இஸ் ரெடி. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்விங் பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். பீட்சா கட்டர் இருந்ததுன்னா பீட்சா கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா நைஃப் வச்சு கூட கட் பண்ணலாம். நல்ல ஹாட்டாக டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதாவது சில குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் பண்ணுவாங்க, ஐயோ கேப்சிகம் எல்லாம் இருக்குது, பெல் பெப்பர்ஸ் இருக்குது, ராஜ்மா இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ராஜ்மா ஜீரணம் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்ததுன்னா வெறும் சீஸ் போட்டு கேசடியா பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் சீஸ் கேசடியா. இந்த கேசடியா வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான புதுமையான கேசடியா வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.